பீமன் ஒருவருக்கு வணக்கம். மாதர் சங்கம் சென்னையில் இருக்கக்கூடிய காவலர்கள் தலைமை அலுவலகத்துல செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சு ஒரு செய்தி சந்திப்பும் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிதன்யா அவர்களுடைய மரணம் வரதட்சணை கொடுமையினால் அவர் இறந்து விட்டார் அப்படின்னு பொது மேடைகள்ல சீமான் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அதுல மகளிர்களின் உரிமைகளுக்காக பல பிரச்சனைகளுக்காக போராடிய மாதர் சங்கம் எங்கே சென்றது, ஏன் அவர்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்தவில்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவங்க என்ன போதையில் இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. மாதர் சங்கம் ஏன் இதுக்கு ஆதரவு அடுத்துக்கிற நடவடிக்கைகள் எதுவுமே எடுக்கிறதுக்கு ரொம்ப காட்டமா தெரிவிச்சிருந்தாரு. இது பெண்களை அவமானப்படுத்துவமான ஒரு பேச்சு, மிகவும் பிற்போக்குத்தனமான ஒரு பேச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை மாதர் சங்கம் சார்பாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருந்தாங்க. அதுல பல கேள்விகளை முன்னெடுத்து கேட்டிருந்தாங்க. அது இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளை மேலும் என்ன ஏது அப்படின்னு பார்த்து அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் நம்மளால் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல தரேன். வாங்க இந்த காணொலியை முழுசா பார்க்கலாம். இதான் முதல் முறை பீமன் வலுவலியை பாக்குறீங்க அப்படின்னா இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை நீங்க தெரிவிங்க. அப்பதான் எனக்கு இன்னும் களத்துல நிறைய ஆராய்ச்சியை செய்து காணொலிகள் நிறைய வெளியிட முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். சிறப்புங்க. முதல்ல இந்த மாதர் சங்கம் அப்படிங்கிறவங்க பல கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. இதை என்னோட கணினியுடைய திரையில வச்சிருக்கேன். அதை பார்த்து பேசுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எடுத்தோடனே அவங்க பேசியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய நிறுவனர் சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயும் நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் சீமான் அவர்கள் கிடையாது. அந்த கட்சியை நிறுவியவர் சீபா ஆதித்தனார் அவர்கள். அவரிடமிருந்து அந்த கட்சி திரும்பவும் ஒரு இயக்கமாக பதிவு செய்யப்பட்டு சீமான் அவர்கள் அதை ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்திருக்கிறார். அந்த கட்சியின் தலைவர் சீமான் கிடையாது. அந்த கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு நன்றாகவே தெரியும். தலைவர் என்றால் அவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான், இங்கு வேற யாருமே தலைவர்கள் இல்லை அப்படி என்பதும், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கும்போது மீதி கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒருங்கிணைப்பாளர் தான். அதுல தலைமையாக இருந்து அதை வழிநடத்தி செல்வது என்பது சீமான் அவர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் உறவினர்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கு தலைவன் கிடையாது, இங்க ஒரு ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்கிறார். இருந்த ஒரே ஒரு தலைவன் மேதகு வே பிரபாகரன். இது உங்களுக்கு மனசுல எப்படி பட்டதுன்னு சொல்லி உங்களுடைய கருத்தை கீழே தெரிவிங்க. அடுத்து பார்க்கலாம். இரண்டாவது, அரசியல் தலைமையை தாங்க ஆண்மகன் தான் வரணும் என்ற பிற்போக்கு கருத்தை அவர் பல மேடைகள்ல பேசி கொண்டு வருகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியல் கட்சியில தலைமை தாங்கி வரணும் அப்படின்னா ஒரு ஆண்மகன் தான் வரணுங்கிற கருத்தை சொல்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்னு சொல்றாங்க. இவங்க சீமான் அவர்களுடைய பேச்சு கேட்டிருக்காங்கன்னு தெரியல. நாம் தமிழர் கட்சி அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அனைத்து மேடைகளிலும் பெண்மணிகளுக்கு முன்னுரிமை கொடுத்துதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி சார்பாக அதுக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்களே உங்களை வரவேற்கிறோம், வாங்க நாம் தமிழர் கட்சியில் நடக்கக்கூடிய கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நிகழ்வுகளை உட்கார்ந்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் உங்க களத்துல எங்களுக்கு எதிரான கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணுங்க. பார்க்காம சொல்லாதீங்க, சரிங்களா? பார்க்காம சொல்லாதீங்க. ஒருத்தனுக்கு பாவக்காயை சாப்பிட்டு பார்த்துருந்தா அது கசக்குன்னு தெரியும். பாவக்காயவே சாப்பிடாத ஒருத்தன் போய் இது என்னடா சுவைன்னு கேட்டா அவன் அது புளியும்னா அது அவனுக்கு அது அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப நாம் தமிழர் கட்சி மேடைகள், நாம் தமிழர் கட்சி நிகழ்வுகளை நடக்கக்கூடிய விஷயங்களை எதையுமே பார்க்காம என்னன்னே தெரியாம மேலோட்டமா பேசுறது அப்படிங்கிறது இங்க நாம் தமிழருக்கு எதிராக பேசக்கூடியது. எல்லாத்துக்கும் அந்த ஒரு மனநிலை இருக்கு. சிறப்பு. அப்ப அரசியல் தலைமையை தாங்க ஆண்மகன் தான் வரணும்னு சொல்றாரு. ஆனா கடந்த தேர்தல்கள் அனைத்துலையுமே 50% சரிக்கு சமமாக ஆண் வேட்பாளர், பெண் வேட்பாளர் என்று நிறுத்தி செயல்முறைப்படுத்தி காட்டிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் இல்ல அரசியல் கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். அப்ப எங்க இவர் ஆண்களினுடைய தலைமை வரணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பாக உள்ளரங்கு கருத்து கூட்டம் நடக்கும்போது கூட பெண்கள் இல்லாத ஒரு இடத்தில் நாம் வெல்ல முடியாதுங்கிறது பல இடத்துல அண்ணன் கருத்து முன் வச்சுதான் வந்துட்டு இருக்காரு. பெண்கள் இல்லாது அந்த கூட்டம் வெல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல. உங்களுக்கு தெரியல, அதுதான் விஷயம். பெண்மணிகளுக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து செய்யக்கூடிய ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அதை நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கணுங்கிறதான் முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் பல ஆதாரங்கள்லாம் வைத்திருக்கிறேன். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன என்று தெரியல அப்படின்னு கேட்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ன என்று தெரியல என்று கேட்கிறாங்க. இது ஏற்கனவே கனிமொழி அவர்கள் இந்த கருத்தை பத்தி பேசும்போதே பல அதை பத்தி பேசியிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் தங்கைமார்கள், தோழிகள்,
அவரவர்கள் கருத்துக்களை பல சமூக ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியில் எப்பேற்பட்ட ஒழுக்கமான நடவடிக்கைகள் இருக்கும், எப்படி அந்த விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், பொறுப்புகள் பெண்களுக்கு எவ்வளவு சமமாக கொடுக்கப்படுகிறது, பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது. அது மீறி போக இதுவரைக்கும் இருந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே யாரெல்லாம் நிராகரிச்சாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்து ஆதரிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இதற்கு புரியல. அதே மாதிரி தமிழ்நாடு மக்களுக்காக அவர் என்ன செய்தார் என்று அவர் ஒருபோதும் பேசியது கிடையாது மேடையில. தமிழ்நாடு ஆசிரியருக்காக அவர் என்ன செய்தார் என்று அவர் ஒருபோதும் மேடையில் பேசியது கிடையாதா? ஒருங்க பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி திருப்பூர் ரிதன்யா அவர்களின் பிரச்சனைகளை சீமான் எங்கே போனார், பத்திரிகையில ஏதாச்சும் செய்தியோ இல்ல ஒரு நேர்காணல கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே பாத்தீங்கன்னா கேட்டிருக்காரு. கடைசியா 1% கூட சீமானுக்கு இதை பத்தி பேசுறதுக்கான தகுதி கிடையாது அப்படிங்கிறதையும் பேசியிருந்தாங்க. அதாவது ஒரு செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இந்த 2 விஷயத்த ரொம்ப முக்கியமா எடுத்துக்கிறேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா பெண்களுக்காக சீமான் என்ன செய்தார், என்ன போராடினார், பெண்களுக்கான பாதுகாப்பு நாம் தமிழர் கட்சியில் இருக்கான்னு கேட்கறவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பாக எடுக்கப்பட்ட போராட்டங்களுடைய தொகுப்பு நான் ஒரு சிலர் வச்சிருக்கேன். சரிங்களா? ஒரு தோராயமாக அண்ணா பல்கலைக்கழகம் அந்த மாணவியினுடைய அந்த ஒரு புகார், அடுத்து கொல்கத்தாவில் ஒரு மருத்துவர் பாலியல் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி மகளிர் அணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அடுத்து திருச்சி மாணவி கும்பல் பாலியல் வழக்கு, அதுக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். பிஜேபி மகளிர் அணியினர் கைது, காவல்துறை மீது கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ரிதன்யா அவர்களின் தற்கொலை நியாயம் கேட்டு ஜூலை 2025ஆம் ஆண்டு. அஜித்குமார் அவர்களின் மரணம், அவங்களுடைய தாயாரின் சார்பாக பெண் புகார் சம்பந்தப்பட்டது, நீதிக்கான போராட்டம், பெண் கொடுத்த ஒரு புகார் சம்பந்தப்பட்ட அந்த இடத்துலயுமே இருந்திருக்காரு. நொச்சிக்குப்பம் மீனவர்கள் பெண்களின் வாழ்வாதார ஆர்ப்பாட்டத்தை பத்தி அவர் களத்தில் இறங்கி போராடினாரு. பொள்ளாச்சி பாலியல் வழக்குல நீதி வேண்டும் என்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்திருக்கிறார். அதே மாதிரி சட்டசபையில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கோரி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் செய்திருக்கிறார். பெண்களுக்கு அரசியல் சமூக உரிமை பற்றிய உரை விழிப்புணர்வை ஏற்படுத்த தேவையான விஷயங்கள். நாம் தமிழர் கட்சி மகளிர் அணியினர்கள் பாலியல் குற்றங்கள் தொடர்பாக மனுக்களும் ஆர்ப்பாட்டங்களும் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். பல மாவட்டங்களில் பாலியல் வன்முறைகள் மீதான சீமானின் கண்டன அறிக்கைகள் தமிழகம் முழுக்க அதை தெரிவிச்சிருக்காரு. அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காரு. கைது செய்யப்பட்ட பெண்கள் போராளிகளுக்கு ஆதரவு, அதாவது எந்த ஒரு போராட்டத்திலையும் ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது. திருச்சி மற்றும் பிற இடங்களில் காவல் அலட்சியம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து பேசுவது. திருப்பூரம் காவல் நிலைய சம்பவத்தில் பெண்கள் குடும்பத்தினருக்கு ஆதரவு கோரிக்கை வைத்தது. பெண்கள் மீதான கடத்தல், தவறான உபயோகங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவையான எதிர்ப்பு மற்றும் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள். பெண்களை இழிவாக பேசிய நிர்வாகிகளுக்கு கண்டனம் தெரிவித்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பல்கலைக்கழகங்களில் பெண்கள் பங்கேற்பதற்கான ஆதரவு நிலை. பெண்கள் இயக்கங்களுக்கு அனுமதி மறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலவரத்தை எதிர்த்தும், இரவு வேலைக்கு செல்லும் பெண்களின் பாதுகாப்பு பற்றி வலியுறுத்தியும், பல பாலியல் வழக்குகளில் விரைவாக சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லியும், பெண்கள் மீதான வன்முறையை வெளிக்கொண்டு ஒரு விழிப்புணர்வு தமிழகம் முழுக்க தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கும் நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை அவர்கள் மூலியமாக தொடர்ந்து பெண்களுக்கு தேவையான ஆதரவு நிலைப்பாடுகளை எடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. நான் கொடுத்தது சும்மா வெறும் ட்ரெய்லர் தான். இனி உண்மையிலே களத்துல இறங்கி 2010 எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா மெயின் பிக்சர் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு மக்களின் உரிமைக்காக, எஸ்பெஷலி பெண்களின் உரிமைகளுக்காக நின்று போராடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நான் பட்டியலிட்டு போட்டு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த அருமையில உங்களுக்கு தெரியாம போயிருமேன்ட்டு தான். இல்ல அதான் நான் அப்படிதான் நம்ம பேச வேண்டியிருக்கும். இது பெண்களுக்கான பிரச்சனைகள் பத்தி பேசும்போது மட்டும். அடுத்து தமிழ்நாட்டுக்காக நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் என்ன பேசினாலும் ஒரு கேள்வி கேட்டாங்கல்ல. இப்ப அந்த பெண்கள் அவங்க நடந்த அந்த நிகழ்வை பொறுத்தும் சேர்த்து இங்கேயும் கொடுத்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். இது மொத்தம் ஒரு 50 நிகழ்வுடைய லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஒரு 50 நிகழ்வு. கொஞ்சம் நேரம் எடுக்கும், ரொம்ப நேரம் கேளுங்கள். ஏன்னா வரலாற்று சான்றோடு நம்ம பேசணும். சும்மா ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிடுவோம், நம்ம அந்த குற்றச்சாட்டை கேட்டு போயிட்டு இருக்க கூடாது இல்லையா? ரிதன்யா அவர்களுக்கான போராட்டம் 2025 மே மாதம். அஜித்குமார் அவர்களுடைய மரணத்துக்கான ஒரு போராட்டம். அதே மாதிரி வேஸ்ட் டு எனர்ஜிங்கிற ஒரு திட்டம் வடசென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுல சீமான் அவர்கள் எடுத்து பேசினார். அங்கதான் இந்த எந்த அளவுக்கு இயற்கை விளைவுகள் பாதிக்கப்படுறதை பொறுத்தும் ஆடு மாடுகளுக்கு தேவையான மேய்ச்சல் உரிமையை பத்தி பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. இப்ப அண்மையில் நடந்த ஒரு மாநாடு. இந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தமிழ்நாட்டில் வரும்பொழுது அந்த திரைப்படத்துக்குரிய கருத்துக்களை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க. 800 மீனவர்களுடைய போராட்டம் செய்யப்பட்டிருக்கு. நொச்சிக்குப்பம் மீனவர்களுக்கான உரிமை போராட்டம் நடத்தப்பட்டிருக்கு. சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே இந்த பிரச்சனையை பத்தி போராட்டம் செஞ்சு அதுக்கு தடை வாங்கி அந்த திட்டத்தை தடுத்த ஒரு உரிமை.
கூடங்குளம் அந்த மின் நிலையம் இல்லைங்களா, அதுக்கான எதிர்ப்பு. முல்லை பெரியார் அணை பாதுகாப்புக்கு தேவையான போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம். ஸ்ரீவைகுண்டம் அணை டீசால்டிங் திட்டம், அதோடைய எதிர்ப்பு. 7 விடுதலை, 7 கைதிகளின் விடுதலை சம்பந்தப்பட்ட போராட்டம். முழுமை கல்விக்கான மாணவர் ஆதரவு. சிறுவாணி நீர் குழாய் திட்டத்திற்கான எதிர்ப்பு. குமரி மாவட்ட பொதுமக்களுக்கான நலத்திட்டம். பவர் டாரிஃப் ஹைக், அதாவது விலை ஏற்றம், அதுக்கான ஒரு போராட்டம். வன்னியர்களின் ரிசர்வேஷன்களோட கருத்தில் போய் எதிர்ப்பு, அது. சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களுக்கு பிரச்சனைக்கு போராட்டம். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை எதிர்த்து நடத்திய போராட்டம் 2022. மெரினா கட்டுமான திட்ட எதிர்ப்பு ஏப்ரல் 2023. கச்சத்தீவு மீனவர்களின் பாதுகாப்புக்கு தேவையான போராட்டம். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு, அந்த உணர்வுக்கான ஒரு போராட்டம். பசுமை வழிசாலை திட்டம், அதுக்கான போராட்டம், அதை எதிர்த்து. தமிழர் நில உரிமை நாள், அதுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம். வெள்ள அபாயம் எதிர்த்த அரசு கண்டனம், வெள்ள அபாயத்தை எதிர்த்து அந்த ஒரு அரசுக்கான ஒரு கண்டனம். புலிகள் ஆதரவு உரிமை மற்றும் அதை கோருதல். காவிரி நீர் பகிர்வு, அதனால போராட்டம். பாபநாசம் அணை ஆயுத கம்பெனிகள் விரிவாக்கத்திற்கான எதிர்ப்பு. கிராம மக்கள் வெளியேற்ற திட்டத்துக்கான எதிர்ப்பு. தமிழர்கள் மரபு தொட்டு மீட்பு, அதற்கான பேரணி. மீனவர்களின் குடிவசதி உரிமை போராட்டம். வேளாண் நிலங்களை பாதுகாப்பது சம்பந்தப்பட்ட போராட்டம். தமிழ் பள்ளி மூடல்களின் எதிர்ப்பு, அதற்கான ஒரு போராட்டம். இலங்கை கடற்படை தாக்குதல், அதை எதிர்த்து ஒரு போராட்டம். கபடி வீராங்கனைக்கு ஏற்பட்ட அநியாயம், அதற்கானது. தமிழர் சாதி அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம். பெண் தொழிலாளர்களை பாதுகாக்க கோரி போராட்டம். நாடாளுமன்றத்தில் தமிழ் உரிமை மேலாண்மை போராட்டம். ஈழத்தமிழர் அடையாள மீட்பு போராட்டம். தமிழ்நாடு கல்வி சீர்திருத்தத்திற்கான எதிர்ப்பு. ஆளுநர் அதிகாரத்திற்கு எதிரான பேரணி. மத்திய நீட் தேர்வுக்கான எதிர்ப்பு. விவசாய தற்கொலைக்கான எதிர்ப்பு, அதற்கான பேரணி. கல்லூரி மாணவியின் மர்ம மரணம், அதற்கான அமைதி காப்புக்கு தேவையான ஒரு கண்டனம். புவனகிரி அரசு மருத்துவமனை சீரமைப்புக்கு எதிர்ப்பான அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட ஒரு போராட்டம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு வேலை வாய்ப்பு உரிமை கோரி ஒரு போராட்டம். கர்நாடகா எல்லை காவிரி நீர் போராட்டம். நெல்லை கன்னியாகுமரி நேஷனல் ஹைவே விரிவாக்கத்துக்கு எதிரான ஒரு சில போராட்டங்கள்னு தமிழ்நாட்டுல பல போராட்டங்கள், இன்னும் வக்ஃபு வரையும்ல இதுல நான் சேர்க்கல. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும், ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு இடத்துலையும் இயற்கை சூழல், அதோடைய ஆக்கிரமிப்பு, நீர்நிலைகளோட ஆக்கிரமிப்பு அப்படின்னு அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் நாம் தமிழர் உறவு எடுத்து முன்னெடுத்திருக்கக்கூடிய ஒரு சில போராட்டம் அப்படின்னு நாள்தோறும் தினந்தோறும் விழுந்தால் போராட்டம் அப்படின்னு தமிழ்நாடு பெண்கள் மற்றும் அனைவருக்கும் தேவையான உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு தேவையான தினந்தோறும் காலத்தில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய நாங்க கண்டிப்பா பெருமை அடைகிறோம். மாதர் சங்கம், நீங்களும் நாம் தமிழர் மாதிரி ஒரு இயக்கமாக உருவாகி வந்திருந்தீர்கள் என்றால் நீங்களும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் போராடுங்கள், களத்தில் இறங்குங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை தான் நான் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சீமான் அவர்கள் நீங்க வேலை செய்யாம எங்க போயிட்டீங்கன்னு கேட்டாரு. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களே, எங்க மேல நீங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. ஆனா மாதர் சங்கம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கோம், அது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். பெண்களின் உரிமைகளுக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்ல செந்தமிழன் சீமான் அவர்களும் ரிதன்யா அவர்களுக்கு நியாயம் கேட்டு உரிமையாகத்தானே போராடுகிறார். அப்படி என்றால் ரிதன்யா அவர்களுக்கு உரிமை கேட்டு போராடும் சீமான் அவர்களுக்கு மாதர் சங்கம் சார்பாக நாங்களும் ஆதரவாக நிற்கிறோம். இல்லைன்னா சீமான் அவர்களை நீங்களும் வந்து மாதர் சங்கத்துக்கு ஆதரவாக நில்லுங்கள்னு நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாம். நீங்க எந்த இடத்துமே செய்யலைங்கிறத உணர்ந்தவர் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்கப்போ, இல்லைங்க ஐயா நாம் தமிழர், அதாவது மாதர் சங்கத்துல போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய பழக்கம் எங்களுக்கு இல்லை, நாங்கள் அப்படி பயன்படுத்த மாட்டோம், நாங்க அப்படி இது என்ன சொல்றது, ஒரு மயக்க நிலையில நாங்க இல்லை, நாங்க தெளிவா தான் இருக்கோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம், நாங்க பெண்கள் உரிமைகளுக்கு போராடி கொண்டுதான் இருக்கிறோம்னு நீங்க தெளிவா நிலைநாட்டி ஒரு செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு சீமான் அவர்களை குறை சொல்வதற்காகவே ஒரு செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறது அப்பட்டமா தெரியுது இது ஒரு ஆளுங்கட்சியின் ஆதரவான ஒரு அரசியல் நடவடிக்கை என்று. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் பண்றது அறிவு. அறிவார்ந்த சிந்தனை மிக்க உறவுகளை இந்த காணொலியை பலரிடம் பகிருங்கள். நாம் தமிழரின் சாதனை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆளுவது வேணா அவங்களா இருக்கலாம், ஆனா நடக்கக்கூடிய முடிவுகள், செயல், ஒரு திட்டங்கள் நடப்பதற்கான காரணம் அது நாம் தமிழராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஒரு குறிக்கோளாக இருக்கும். மற்றும் ஒரு காணொலியில் தெளிவாக பேச